விகடம் அகல விகடம். பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவிட படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிபுகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சி மாநகருக்கு எங்களுடைய ராஜ் டிவி அகடவிட படக்குழு வழங்கிய தலைப்பு எதனால் தொலைத்தோம் எப்படி மீட்போம். வந்த பாசத்தை மறந்ததால் உறவுகளை தொலைத்தோம், நவநாகரிக மோகத்தால் கலாச்சாரத்தை தொலைத்தோம், மனிதநேயம் குறைந்ததால் ஒற்றுமையை தொலைத்தோம், மொழி வேதம் பார்த்ததால் தேசிய பார்வையை தொலைத்தோம். தான் இந்த மண்ணுக்கு நான் கொடுத்த தலைப்பு. என்ற 3 எழுத்து 300 சொந்தங்களை இழக்க வச்சிரும். சகிப்பு அப்படிங்கிற 4 எழுத்து 400 சொந்தங்களை கொண்டு வரும். இந்த பணம் இருக்கே, அதனால இந்த சொந்தம் பந்தம் பாசம் இத்தனையும் மறந்துட்டு உறவுகளை தொலைச்சிட்டு நிக்கிறோம். இன்னைக்கு இந்த உறவுகளை எப்படி மீட்கணும், அது எங்க இருந்து தொலைச்சோமோ அங்க இருந்து நம்ம எடுக்கணும். சார், உறவுனா என்ன, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? உறவே குடும்பத்தை தான் ஆரம்பிக்குது. ஒரு அம்மாவோட கருவறையில இருந்து உறவு தொடங்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். வயிற்றுல இருக்கும் போதே நம்ம உறவு தொடங்கிடுது. தாயின் கருவறையில தொடங்கி கருமாதி வரைக்கும் இந்த உறவு நீடிக்கணுங்க. ஆனா இந்த உறவு என்ன ஆகுது தெரியுமா? பணம்னு ஒரு 3 எழுத்து உள்ள வந்தோன்னு காணா போயிடுது. ஏன்? பணம்னு 3 எழுத்து வந்துச்சுன்னா வசதின்னு 3 எழுத்து கூடவே வருது. வசதி வந்துச்சுன்னா அதோட இன்னொன்னு ஒன்னோட ஒண்ணு இலவசம்னு சொல்ற மாதிரி சொகுசு வருது. சொகுசு வந்தா சுகம் வருது. சுகம் வந்தா சுயம் வருது. சுயம்னா என்ன தெரியுமா? தான் தான் தான்ங்கிற எண்ணம். தான்னா எனக்கு, என்னோடது, என் புள்ள, நானே பெரியவன். இந்த நானே பெரியவன்கிற இந்த எழுத்தை எப்படி தெரியுமா மாத்தலாம்? காணா போன உறவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா சகிப்புங்கிற 4 எழுத்துங்க. இந்த சகிப்புங்கிற 4 எழுத்தை உபயோகம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா காணா போன உறவை கொண்டு வந்துடலாங்க. இந்த சகிப்பு இருக்கே, அது மட்டும் இல்ல, மதிச்சு பாருங்க, மனம் விட்டு பேசி பாருங்க. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம். சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்திருக்கீங்க, மாற்றம் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கணும், நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும். எப்படி தெரியுமா? பெரியவங்க இருந்தாலா அண்ணான்னு கூப்பிடு, சின்னனா இருக்கானா தம்பின்னு கூப்பிடு, அக்காவை கூப்பிடு, தங்கைன்னு கூப்பிடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுங்க. உறவுகளை சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா விதை நடுறோம், விதை நடும்போது உரம் போடுறோம். அப்ப அந்த செடி நல்லா வளரணும் தானே உரம் போடுறோம். அதே மாதிரி உறவுகளை சொல்லி சொல்லி வளர்த்தா அந்த செடி நாளைக்கு குடும்பமா ஆழம் மரமா தலைச்சு வளருங்க. அந்த நிழல்ல நம்ம நிற்போம். இந்த உறவுகள் இருக்கே, அது என்னென்னலாம் தரும் தெரியுமா? உரிமையை தரும், நட்பை தரும், வாழ்க்கையை தரும், மேன்மையை தரும். அதை புரிஞ்சுக்கிற விதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்த பாசத்தை மறந்து உறவுகளை தொலைச்சோடுறவங்க. அன்னைக்கு கண்ணதாசன் பாசமலர்னு ஒரு படத்துல அண்ணன் தங்க உறவு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதுல பாட்டு வரும், மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. அந்த பாட்டுல அந்த சிவாஜி கணேசன் அவர் பாடுவாரு, யானை படை கொண்டு. அந்த லைன்ல நல்லா கவனிச்சு பாருங்க, அத்தை மகளை மனம் புரிந்துன்னு வரும். அதுக்கு அந்த அம்மா பதிலுக்கு பேசும், மாமன் தங்கை மகனால உனக்கு அப்படின்னு. ஏன் ஏன் மனக்கு ஓ மகன்னு சொல்லக்கூடாதா? இங்க உறவுகளை விரிவாக அழகாக எடுத்துரைக்கிறார் கண்ணதாசன். காணா போன உறவுகளை இன்னைக்கு புகைப்படத்துல தேடிட்டு இருக்கோம். தொலைவுல இருக்கிற ஒரு பொருளுக்காக
அருகில இருக்கிற ஒரு உறவை நம்ம தொலைச்சிக்கிட்டு உட்காந்து. இந்த உறவை எப்படிங்க திருப்பி மீட்டெடுக்கிறது? ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்துட்டு ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லாம இருக்கலாமா? இந்த ஸ்ரீரங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறானே அரங்கன், அவனையவே ஆண்டது யார் தெரியுமா? அந்த ஆண்டாள் நாச்சியார். அவ எப்படி சொல்லியிருக்கா தெரியுமா? உறவுகள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும்னு திருப்பாவையில சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, நாம் கூடி பறை கொண்டு, எல்லாரும் கூடிதான் சாமி சேவிக்கணுமா. அந்த பாரி அந்த முதல்ல அதை சொல்லிட்டு கடைசியில அந்த அம்மா சொல்றாங்க, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எல்லாருமே கூடி இருங்க, சுற்றம் சூழ இருக்கணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால தனியா போனா கூட மோட்சம் கிடையாது, எல்லாரும் சுற்றம் சூழ இருக்கணுங்க. வெறுப்ப வெளியில காட்டாதீங்க. மதிப்பா சிரிப்பு, அதுதாங்க. காசு கொடுத்து வாங்க வேணாம். சிரிக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? சிரிக்கலாம்ல அழகா, ரொம்ப அழகான்னு சிரிக்கலைனாலும் ஒரு புன்முறுவல். வெறிப்பை காட்டாதீர்கள், புன்னகையை காட்டுங்கள், உறவுகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். வாய்ப்பளின் தலைமைக்கு நன்றி, வணக்கம். நான் கொடுத்த தலைப்பு, இந்த சமுதாயத்துல நாம எதை தொலைச்சிட்டோம், எப்படி மீட்க போறோம்? எங்க பாட்டி எனக்கு சொல்லுவாங்க, கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாளாகும் அப்படின்னு. இப்போ நம்ம அறம் மக்கள் நலச்சங்கம் தலைவர் அவர் ராஜா அவர்கள் பேசும்போது, நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப தடுமாற்றத்தில் இருந்தேன், தொடர் தோல்விகள். இந்த தோல்வி வரும்போது மனிதன் துவண்டு போகிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எதில் இருக்குது அப்படின்னா ஜோதிடத்தில் இருக்குது. நீ எப்போ ஜெயிக்க போகிறேங்கிறத சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இந்த வானியல் நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. நிச்சயமா மனிதநேயம் தொலைஞ்சிருச்சான்னா நான் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. எங்கள் அப்பா சைக்கிளில் போனார் வங்கிக்கு, நான் படிக்கிறப்ப 2 வீலரில் போனேன். இன்னைக்கு ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கணுங்கிறது என்னுடைய கனவு. இந்த மாற்றம் இதுதான் நாகரிகமாகுது. இன்னைக்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டு நீ விறகடுப்பில் சமைக்கணும், சாப்பாடு நல்லா இருக்கும், தண்ணி கொடுத்த தூக்குன்னு சொன்னேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவங்க அப்பா வீட்டில் போய் கண்ணை கசக்கிட்டு நிற்பா, மாப்பிள்ளை என்ன கொடுமைப்படுத்துறாரு. இதற்கான பஞ்சாயத்துகள் தான் இன்னைக்கு டைவர்ஸுங்கிற பேரில் ஜாதகத்தில் வருது. என்னை அறிமுகப்படுத்தினோன்னா பக்கத்தில் 2-3 பேர்லாம், சார் ராசி பலன்லாம் சொல்லுவீங்களா, லக்ன பலன்லாம் சொல்லுவீங்களா, ஜாதக பலன் சொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. இந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஜோதிடத்தில் ஒரு போர்ஷன். அதையே முழுமையாக இன்னைக்கு ஜோதிடர்கள் ஒரு பழக்கமாக கொண்டு போயிட்டாங்க. மேம்பட்ட வாழ்க்கை, தாய் தந்தை போற்றி பேணி பாதுகாக்கப்படணும், சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அதே மாதிரி நம்ம சுற்றமும் வட்டமும் நட்பும் அன்போடவும் பாசத்தோடவும் பரிவிதத்தோடவும் இருக்கணும். இதே அரட்டையரங்கம் நிகழ்ச்சியில் நான் 5 ரவுண்டு ஃபில்டர் ஆகி கடைசி ஃபைனல் ரவுண்டில் விசு சார் 40 பேரை செலக்ட் பண்ணுறார். அதில் நான் ரிஜெக்ட் ஆகி வெளியில் வரேன். எங்கள் அம்மா மடியில் அன்றைக்கி ராத்திரி போய் படுத்து அழுவுறேன், தாங்க முடியல. 18 வயசு, ஸ்கூலில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் அரட்டையரங்கத்தில் பேசுகிறேன், அரட்டையரங்கத்தில் பேசுகிறேன்னு. காலையில் அம்மா கண்ணை தொடச்சி விட்டு, நீ கவலைப்படாதரா, உனக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நீ தோற்று தான் போவ, இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுமையாக இரு, உனக்கான வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு. இப்போது எனக்கு வயது 35, 16 வருடங்கள் கழித்து இதே அரட்டை அரங்கத்தை விட மிக சிறப்பாக நடந்து வரும் மகட விகடம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவப்படுத்தி இருக்கிறார். யாரு? திரு பாஸ்கர் அவர்கள். கண்டிக்கிறதுக்கு தகப்பனார் வேணும், தட்டி கொடுத்து வளர்க்குறதுக்கு. தாய் மாமனுடைய வழிகாட்டுதல் ரொம்ப அவசியம். வீட்டில் பெரியவங்க இருந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த அநாகரிகமான தவறுகள், மொழியினுடைய முக்கியத்துவம் இது எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கும் நல் இதயங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ மனிதநேயம் குறைஞ்சிருச்சு, அதனாலேயே நம்ம எல்லாரும் ஒற்றுமையை தொலைஞ்சிட்டோம். ஒரு 4 கேட்டகிரி இருக்கும், அந்த 4 கேட்டகிரினாலேயே நம்ம மனிதநேயத்தை தொலைச்சிட்டோம். முதல் கேட்டகிரி என்னன்னா, அவனும் செய்ய மாட்டான், அடுத்தவனையும் செய்ய மாட்டான். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், இது எல்லாரும் இந்த ரோட் ஆக்சிடென்ட் பத்தி பேசினாவே, இந்த பாருப்பா அவன் போய் செல்ஃபி எடுக்கிறான். அவன் செல்ஃபி எடுக்கிறதுக்காக அங்க போய் பார்க்கறான். இன்னும் சில பேர், மச்சான் வாடா அங்க என்ன ஆயிடுச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான் அவன் ஃப்ரெண்டை.
டேய் உனக்கு ஆல்ரெடி காலேஜ்க்கு லேட் ஆயிடுச்சு, நீ போய் என்ன பண்ண போற அப்படின்னு சேரவனையும் சேர்த்து கெடுப்பான். ரெண்டாவது, கடவுள் படிச்சது ஒரே இனம் தாங்க, மனித இனம் மட்டும் தான். இந்த பாசிட்டிவா செஞ்சவங்கள பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்து திருமண மண்டபத்துல வந்து ஒரு தீ விபத்து. அது ஒரு வெள்ளிக்கிழமை. நம்மளோட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து தொழுகைக்கு போயிருக்காங்க. போகும்போது அங்க பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடக்குது, நமக்கு அவங்கள காப்பாத்துறதை விட தொழுகையா முக்கியம் அப்படின்னு போய் மீட் எடுத்தவங்க. சரி, அவங்க மருத்துவமனையிலாம் சேர்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஒரு ஹிந்து சகோதரர் கேட்கிறாரு, ஏங்க உங்களுக்கு தான் உங்க தொழுகை ரொம்ப முக்கியமாச்சே, நீங்க எப்படி எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர் சொல்றாரு, நாங்க தொழுகைக்கு போகலனா கூட அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருவாரு, இப்படி உங்களை மீட்டெடுக்காம நாங்க அந்த தொழுகைக்கு போனோம்னா அல்லாஹ்வே எங்களை எப்பவுமே மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது கேட்டகரி என்னன்னா, பெருமைக்காகவே செய்வான். அவன் பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், அது செகண்ட் விஷயம். என்னன்னா, அவனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கும் போது நான் போய் ஊருக்கு அன்னதானம் செய்யறேன், நான் அவனுக்கு டொனேஷன் தரேன், நான் சேரிட்டிக்கு ஃபண்ட் ஏத்துறேன். எப்பயாவது கூட இருக்க அம்மா அப்பாவுக்கு நீ ஒரு 10 காசு கொடுத்துருப்பியா? கொடுத்துருக்க மாட்டான். பிறந்த நாளுமா காலில் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா? வாங்கியிருக்க மாட்டான். அன்னைக்கு கிளம்பிடுவான் 6 மணிக்கே, நான் கோயிலுக்கு போறேன், ஊர்ல இருக்கவனுக்கு அதை செய்றேன் இதை செய்றேன். இது 3வது கேட்டகிரி. 4வது கேட்டகிரி, சரி எல்லாம் போய் தொலைதுன்னு 4வது கேட்டகிரி என்னன்னா, நான் மனுஷங்களை மட்டும் தானே நீங்க மனுஷனா பார்க்க சொன்னீங்க, சேர்றா நான் அதை மட்டும் செய்றேன்டான்னு சொல்லிட்டு ரோட்ல சும்மா ஒரு நாய் போயிட்டு இருக்கோம், அதை போய் கல் எடுத்து அடிக்கிறவன். செடி அழகா இருக்கும், செடி இப்போ மரம் இருக்கிறதே பெரிய விஷயம், அதையும் பிடுங்கி விட்டு போவான். இன்னும் நம்மள எத்தனை பேர் திருநங்கைகள் வந்தா அவங்க அவ்வளோ வித்தியாசமா பார்ப்போம். ஏன் அது மனித நேயம் இல்லையா? எல்லாரும் மனித நேயத்தை பத்தி பேசுறீங்க, திருநங்கைகளை பத்தி யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது எவ்வளவு தவறான வேதனையான விஷயம் தெரியுமா? எவ்வளோ மனித நேயம் இருக்கு. உங்களால முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க, செய்யாம மட்டும் இருக்காதீங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கூட இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கவங்க நம்மளை கண்டிப்பா பார்த்துப்பான். தலை டைலாக் சொல்றேன் அப்படின்லாம் கான்ட்ரவர்ஷியலா எடுத்துட்டு போகாதீங்க. தலையும் ஒண்ணுதான், தளபதியும் ஒண்ணுதான். நல்லது யார் சொன்னா என்ன அப்படிங்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஸோ நன்றி. பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எதை தொலைத்தோம் எப்படி மீட்போம் என்ற ஒரு தலைப்பை இந்த மண்ணுக்கு நாங்கள் கொடுத்தோம். இதோ இந்த நிகழ்ச்சியின் நடுவர் திரு புலவர் நாகை நாகராஜ் அவர்கள் நிறைவாக இறுதி திரு வழங்குவார். தலைப்பு எதை தொலைத்தோம் என்பதுதான். மொழி பேதம் பார்த்ததினால் தேசிய பார்வை இழந்தோம். எல்லா கவிஞர்களும் அரசனை பற்றி, ஆண்டியை பற்றி, ஆண்டவனை பற்றி பாடிக்கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு கவிஞன் தான் இந்த தேசத்தின் விடுதலை வேண்டும் என்று பாடினான். அதனால தான் அவன் தென் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த காலம் குறைவு. ஆனால் அவனை தவிர வேறு எவருக்கும் தேசிய கவி என்ற பட்டம் கொடுப்பதற்கு இந்த நாடு தயாராக. இந்த தேசத்தில் மொழி ஒரு மனிதனுடைய முகவரி மட்டுமல்ல நண்பர்களே, மனிதனின் முகமே அதுதான். இந்த திருச்சி மண்ணிலே பேசுகிறோமே, ஒரு இளைஞன் பேசினான், எனக்கு உண்மையிலே புல்லரித்து போனது. இந்த தேசத்தில் மொழிக்காக நீங்க உலக அரசியல் வரலாற்றில் எத்தனை போராட்ட களங்களை ஒவ்வொருத்தன் பார்த்துருப்பான். இனத்துக்காக செத்தவன் உண்டு, தன்னுடைய பொண்டாட்டிக்காக செத்தவன் இருப்பான், பிள்ளைக்காக செத்தவன் இருப்பான், மண்ணுக்காக போராடி செத்தவன் இருப்பான். ஆனால் உலக போராட்ட வரலாற்றிலேயே தன்னுடைய மொழிக்காக இறந்த முதல் தியாகி இந்த திருச்சி ரயில்வே நிலையத்தில் தன்னுடைய உயிரை தீக்கிரையாக்கினானே, கீழப்பலூர் சின்னசாமி என்ற திருச்சி இளைஞன். அவன்தான் உலகத்திலே முதல் இளைஞன். இந்த ஆங்கில மொழி வந்த பிறகுதான் சார் நாகரிக கலாச்சார சீரழி வந்துச்சு. நீ ஆங்கிலேயனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு சகோதரி சொன்னாரே, யுவர் சைல்டு அண்ட் மை சைல்டு பிளேடு வித் அவர் சைல்டுலாம், அதான் அவனுடைய பழக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாறி போச்சா இல்லையா? ஒரு மொழி சிதைந்தால் அந்த இனம் சிதையும். ஒரு தம்பி சொன்னானே, ஒரு வீட்டிலே தாத்தாவும் பாட்டியும் செத்து போனா ஒரு நூலகம் எரிந்து போனதை போலன்னு. உண்மை, ஒரு நூலகம் எரிந்து போனால் அந்த இனம் அழியும்.
1982 யாழ்ப்பாணத்திலே முதலாக தமிழர்களுக்கும் சிங்களருக்கும் பிரச்சனை வந்த பொழுது அந்த சிங்கள அரசினுடைய பிரதமராக இருந்த ஜெயவர்த்தனே தமிழனை அழிப்பதற்கு முன்பு அவர் அளித்த இடம் யாழ்ப்பாண தமிழ் நூலகம். மறந்து போய்விடாதீர்கள். ஒரு நூலகத்தை அழித்தால் அந்த நாடு போய்விடும், அந்த இனம் போய்விடும். அப்புறம் என்ன பெரிய நாகரிகம்? அதையும் தாண்டி நம்ம எல்லாரும் சொல்லுகிறது மனித நேயம். மனித நேயம் எப்படி சார் வரும்? முன்பெல்லாம் விபத்து நடந்தால் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற உத்வேகமான மனசு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றான்? விபத்து நடந்தால் கையில் இருக்கிற அலைபேசியை எடுத்து அவனுக்கு அவனே சுயமி எடுத்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு புரிந்த தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் ஆக்சிடென்ட் நடத்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறான். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! 108க்கு ஃபோன் பண்ணலாம். நீங்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கல்ல, இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன். 108 ஆம்புலன்ஸுக்கு இந்தியாவில் இருக்கிற 31 மாநிலத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா காசு ஃப்ரீ கிடையாது. 108 ஆம்புலன்ஸு மத்திய அரசினுடைய திட்டம். கொண்டு வந்தவர் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் செல்ஃபோன்லேருந்து காசு போகும். ஆனால் தமிழகத்திலே மனிதநேயத்தோடு இருந்த ஒரு தலைவர் தான் மற்ற மாநிலங்களுக்கு வேண்டுமானால் 108 ஆம்புலன்ஸுக்கு தொலைபேசி அழைத்தால் காசு வேண்டும். என் தமிழ்நாட்டு தமிழன் ஆபத்திலே தவிக்கிற பொழுது 108 தொலைபேசிக்கு அழைத்தால் அந்த அழைப்பின் செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று 108ஐ இலவச சேவையாக மாற்றியவர் மனிதநேயமிக்க மாநில முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர். இந்த உலகத்தில் நாகரிகம் என்பது எது, மனிதநேயம் எது என்பது எல்லாருக்கும் தெரியாமல் போயிருக்கிற பொழுது நாங்கள் மேடையிலேருந்து எய்த்தாப்பில் இருக்கிற உங்களை பார்த்து பேசுகிற பொழுது, எங்கள் அண்ணா ஆரம்பிக்கிற பொழுது எதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சகோதர சகோதரிகளே என்று கூப்பிடுகிறார்களே, அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு சார். நம்ம தமிழ்லையே அத்தன் என்று சொன்னால் அப்பான்னு அர்த்தம். இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க தான் சத்தியமாக சொல்கிறேன், நான் பல நாடுக்கு போயிட்டு வந்தவன், இன்றைக்கு இந்த தமிழ் மொழியை அச்சரம் பிசகாமல் அதே பொருளோடு பேசுகிற ஒரே இனம் எங்கள் இஸ்லாமியர் இனத்தை தவிர வேற யாரு கிடையாது. அவங்க தான் அத்தன் என்கிற சொல்ல அத்தான் சொல்லுவாங்க. அத்தன் என்றால் அப்பா. அப்பாவை போலவே ஒரு ஆண் கிடைக்கணும், அந்த உறவுக்கு பெயர் அத்தான். அதான் தாலி கற்ற புருஷன். அத்தன் என்று சொல்லக்கூடிய அப்பாவோடு பிறந்த பெண் அவள் தான் அத்தை. தமிழில் ஒரு மூல சொல்லை வைத்து உறவுகளை வளர்த்தா. இன்னைக்கு பல உறவுகள் இருந்தாலும் ஒரே சொல்லில் அழைக்கிறான். அத்தையா இருந்தாலும் ஆண்டி, சித்தியா இருந்தாலும் ஆண்டி, எய்த்த வீட்டுக்காரியா இருந்தாலும் ஆண்டி, பக்கத்து வீட்டுக்காரியா இருந்தாலும் ஆண்டின்னா ஆண்டி என்ற ஒரு சொல் எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. ஆனால் உறவை கூட பிரித்து பிரித்து சொன்னதினால்தான் இங்கே பேசிய நமது மருத்துவர் நிறைவாக சொன்ன பொழுது சொன்னார், கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தையை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். அந்த கேளீர் என்ற சொல்லுக்கு உறவு என்ற பெயர். நாம் எதை எதை தொலைத்தோம், எப்படி மீட்போம் என்ற ஆய்விலே நிறைவாக சொல்லுகிறோம். நாம் தொலைத்து போயிருக்கிற இந்த பந்தபாச உணர்வுகளை மீட்டு எடுப்போம். அருகிலே இருப்பவனை அண்ணன் என்றும், பக்கத்திலே இருப்பவனை பங்காளி என்றும், தன்னருகில் இருப்பவனை தம்பி என்றும் தங்கை என்றும் அழைத்து பாருங்கள். உறவை சொல்லி பாசத்தை வளருங்கள். பாசம் வளர்ந்தால் பந்தம் தொடரும், பந்தம் தொடர்ந்தால் இந்த தேசம் உருப்படும். அந்த தேசம் உருப்பட வேண்டும் என்று சொன்னால் பந்தபாசத்தை மறந்திருக்கிற நாம் நேசத்தோடு உறவை வளர்ப்போம், உயிரை மதிப்போம், உன்னதத்தை நோக்கி பயன்படுவோம். வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்கத்தின் சுவடு என்பதைப் போல வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அத்துணை பேருமே மனிதநேயத்தின் மகாமணிகளாக மாறுவதற்கு உறவை வளர்ப்போம், உறவை வளர்ப்போம், உறவை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். என்றும் சந்தோஷம், இது எங்கள் சங்கீதம், உங்கள் சங்கீதம்.
என்றும் சந்தோஷம்